الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله وسلم: أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك، أو كما قال النبي صلى الله عليه وآله وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்கின்ற வாழப்போகின்ற அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் பேரிலும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய உயர்ந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை நமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு பணித்திருக்கின்றானோ, அன்பு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ, அந்த விடயங்களை முடிந்தளவு நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை எல்லாம் விட்டும் தடுத்து தடை கட்டளை பிறப்பித்து செய்ய வேண்டாம் என்று சொல்லி வைத்திருக்கின்றானோ, அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக ஒதுங்கி அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்ப கட்டளையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக அமானிதங்களை பேணுதல் என்ற அந்த தலைப்புக்கு அமைவாக, அமானிதம் என்பது எந்த நோக்கத்தில் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமோ, அமானிதம் என்பதனை கருதி கொண்டிருக்கின்றோமோ, அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் உள்ள ஒரு வார்த்தை அல்ல அமானிதம் என்பது. நாம் நினைத்திருக்கக்கூடிய அமானிதம் ஒரு பொருளை, பணத்தை அமானிதமாக தந்தால் அதனை பாதுகாப்பாக திரும்ப அவருடைய கருத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது மட்டுமல்ல அமானிதம். கண்ணியமானவர்களே, அமானிதத்தினுடைய அந்த பாடத்தை
நாம் பார்ப்பதை போன்று குறுகிய ஒரு வட்டத்தில் இஸ்லாம் பார்க்கவில்லை, ஒரு பரந்த ரீதியில் பரந்த விதத்தில் இஸ்லாம் அதனை பார்த்திருக்கிறது. ஹதீஸ்களில் ஏராளமாக நாங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. இதா துய்யிஅத்தில் அமானத்து, நீளமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காட்டரபி வருகிறார். பாலைவன பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு காட்டரபி இடையில குறுக்கிட்டு கேட்கிறாரு, எப்ப கியாமத்துடைய நாள் உண்டாகும்னு சொல்லி கேட்கிறார். அவர் கேள்வியை கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த மனிதர் கேட்டது நபி அவங்களுக்கு கேட்கல. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அவர் கேட்ட கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்டுச்சுதான், ஆனா நபி அவங்க அந்த கேள்வியை விரும்பல, அதனாலதான் அவருடைய கேள்விக்கு பதில் அளிக்கல. இந்த சஹாபாக்களுக்குள்ள பேசிக் கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேச்சை நிப்பாட்டாம முழுமையாக பேசி முடிச்சிட்டு கேட்டாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கியாமத்தை பத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு, அவர் எங்கன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், அந்த காட்டரபி சொன்னார், இதோ நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறாங்க, இதா துய்யிஅத்தில் அமானத்து தன்தஸிரிஸ் ஸாஅ, அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்க. அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் அல்லது அந்த காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், வமா தயஉஹா யா ரசூலல்லாஹ், அமானிதங்களை வீணடிக்கிறதா எப்படி? எப்படி அமானிதங்களை வீணடிக்கிறது, எப்படி நாங்க அறிஞ்சு கொள்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல ஒருவருடைய பொருளை வீணடிக்கிறத பத்தியோ அல்லது வேற வேற விஷயங்கள் அங்க குறிப்பிட்டு சொல்லல, சொன்னாங்க இதா உஸ்னிதல் அம்ரு, இன்னும் ஒரு ரிவாயத்தில் இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, தகுதியற்றவனுக்கு தகுதியில்லாத ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் ஃபன்தஸிரிஸ் ஸாஅ, கியாமத்தை எதிர்பார்க்கணும். கனியமானவர்களே, தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து அமர்த்தப்படுவதும் அமானிதத்தினுடைய மோசடி என்று இஸ்லாம் பேசுகிறது. அந்த அளவு விசாலமாக அமானிதத்தை பற்றி இஸ்லாம் பார்த்திருக்கிறது, நாம் பார்க்கக்கூடிய குறுகிய வட்டத்துக்குள் அல்ல. அதனால் அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்பது பல விடயங்களோடு தொடர்புபடும். அது பொருள், ஒரு மனிதனுடைய அமானிதமாக தரப்பட்ட பணம், பொருள், அது அமானிதம், பாதுகாக்க வேண்டும். அதை எந்த ஒரு குறையும் செய்ய முடியாது, அதனை பாவிக்க முடியாது, அதில் எந்த ஒரு குளறுபடியும் செய்ய முடியாது. திரும்ப ஒப்படைக்கும் பொழுது அவர் எப்படி தந்தாரோ அப்படியே ஒப்படைக்க வேண்டும், அதே பொருள் ஒப்படைக்கப்பட வேண்டும். பல நிபந்தனை அமானிதம். இரண்டாவது இரகசியம். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்றார், ரகசியமாக சொல்றார், யார்கிட்டையுமே சொல்லலாம், இது அமானிதம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குதுன்னு சொன்னா, இது அமானிதம், இது நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு அவர் சொல்ல தேவையில்லை. ஒருவர் உங்களிடத்துல இதா ஹத்தஸ அஹதுக்கும் பிஹதீஸின் ثم التفت ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்துல ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்பி திரும்பி பார்க்கிறார். ஏன்? யாராவது வாராங்களா, யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா என்று அவதானிச்சு கொண்டே உங்களிடத்தில் ஒரு விடயத்தை ஒருவர் பேசினால் மதிய அமானா சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அமானிதம்.
அந்த விடயம் யாரிடத்தில் சொல்லப்பட்டதோ அவர் அந்த விடயத்தை இரண்டாவது மூன்றாவது நபர்களுக்கு அதனை பரப்புவது சொல்வது ஹராம். அப்படி சொல்லிவிட்டால் அமானித மோசடி செய்தவராக கருதப்படுவார். பின்னால் சொல்லுவோம் அமானித மோசடி செய்தவர் யார், என்னென்ன தன்மைகள் இருக்கிறது என்று சொல்லுவோம். ரகசியம், கணவன் மனைவிக்கு இடையிலான ரகசியம் பாதுகாக்கப்படுவது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இரவு நேரத்தில் இன்பமாக இருந்துவிட்டு அவளோடு ஏற்பட்ட ஏதோ ஒரு தகராறு காரணமாக அல்லது பகல் பொழுதில் ஏதோ ஒரு காரணமாக வெளியில் அந்த மனைவியுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துகின்ற சொல்லித் திரிகின்ற மனிதன் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அவன் மீது கோபமடைந்த நிலையில் அல்லாஹ் சந்திப்பார். இது அமானிதம், ரகசியம் என்பது. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. ஹதீஸுடைய கிரந்தங்களை எடுத்து பார்த்தா கியாமத்துடைய நாட்கள், கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல பெரும்பாலான ஹதீஸ்கள் அறிவித்த சஹாபி வந்ததார் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. மிக முக்கியமான ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி இடத்துல ஒரு பேர் பட்டியல் கொடுத்தாங்க, ஒரு பேர் லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. யாருடைய பேர் லிஸ்ட், யாருடைய பேர் பட்டியல்? நயவஞ்சகர்களுடைய பேர் பட்டியல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த நயவஞ்சகர்கள் இவங்கதான் என்று அடையாளப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். சபைக்குள்ளே இருந்தாங்க பல முனாஃபிக்குகள், நபி அவர்களுக்கு தெரியும். இருந்தும் நபி அவர்கள் அதனை அவங்களோட முகத்திலேயோ அல்லது அவர்களுடைய மஜ்லிஸ்ல இருந்து அவர்களை விரட்டவோ இல்லை, கூடத்தான் இருந்தாங்க. ஆனா முனாஃபிக்குகள் நபி அவங்களுக்கு தெரியும். ஹுதைஃபத் இப்னுல் யமான் கிட்ட சொல்லி வச்சாங்க, இவங்க தான் நாட்கள். ரகசியமாக சொன்னத ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் வரைக்கும் அந்த அமானிதத்தை, அந்த ரகசியத்தை யாருக்கிட்ட சொல்லல, பாதுகாத்தாங்க. இதனால ஒரு பேரொன்று கிடைச்சிச்சு அவங்களுக்கு, சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமானிதங்களை பாதுகாத்தவர் என்ற பெயர் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சிச்சு. எனவே ரகசியம் என்பது ஒரு அமானிதம். அடுத்தது குடும்ப பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். கண்ணியமானவர், குடும்ப பொறுப்பு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பொதுவாக சொல்லிட்டு தனித்தனியாக சொன்னார். வர்ரஜுல் ராயின், ஒரு ஆண் பொறுப்பு தன்னுடைய மனைவியுடைய விஷயத்துல, தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு ஆண் பொறுப்பு. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சொத்து விடயத்திலும் வீட்டில் குழந்தைகளை பராமரிக்கும் விடயத்திலும் அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயதிஹா, அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு இமாம், ஊருடைய தலைவர், அவர் பொறுப்புதாரி, அந்த ஊருடைய விவகாரங்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். கனிமானவர்களே, ஊருடைய தலைமையை வகிப்பது என்பது ஒரு பதவி அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு, அமானிதம். பொறுப்புக்கு இன்றைக்கு போட்டி போடுறோம், பதவிக்கு போட்டி போடுறோம். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டிய பொறுப்புகள். முறையாக செய்தால் தப்புவோம், இல்லை என்றால் மாட்டுவோம். அமானிதம். அதே போன்றுதான் பதவியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அனைத்து விடயங்களும்
ஒரு மதரசாவினுடைய, பாடசாலையினுடைய, பள்ளிவாயிலினுடைய நிர்வாகம் என்பது இதெல்லாம் சாதாரணமானதல்ல. பொறுப்பு, அமானிதமான பொறுப்புகள், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புகள். பேருக்கு இயங்குவதல்ல, பேருக்கு இருப்பதல்ல. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படியான பொறுப்புகள் அவை. ஆசிரியராக இருப்பது, அதிபராக இருப்பது, ஒரு உஸ்தாதாக இருப்பது வெறும் ஒரு பதவி அல்ல, அதெல்லாம் ஒரு பொறுப்பு. அல்லாஹ்விடத்திலே அமானிதம். அதற்காக வேண்டிய சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய பதிலை அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். உரிய முறையில் நடந்ததா? ஒரு இமாமத்தில் இருக்கிறார், இமாமத் என்பது அமானிதம், பொறுப்பது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அமானிதம் என்பது பல விடயங்களை உள்ளடக்கும் என்பதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு தலைப்பாக சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்ததுதான் மார்க்கத்தினுடைய, ஷரியத்தினுடைய சட்டங்கள், கடமைகள். இதுவும் அமானிதம். தொழுகை ஒரு அமானிதம், ஜகாத் ஒரு அமானிதம், நோன்பு ஒரு அமானிதம், ஹஜ் என்பது ஒரு அமானிதம், அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் என்பது ஒரு அமானிதம். முழு ஷரியத்துமே அமானிதம். அல்லாஹ் குர்ஆன்ல இருக்க அமானிதம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான் குர்ஆன்ல. இன்னா அரப்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். அல்லாஹ் சொல்றான், இந்த ஷரியத்துன்னு சொல்லக்கூடிய இந்த அமானிதம் இருக்குதானே, ஷரியத்துடைய அமானிதங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், இதர என்னென்ன கடமைகள் இருக்குதோ, எவைகள்லாம் தடை செய்யப்பட்டு மார்க்கம் வேணாம் என்று சொல்லி வச்சிருக்கிறதோ, இந்த முழு ஷரியத்துடைய அத்துணை விடயங்களும் அமானிதம். அல்லாஹ் சொல்றான், இந்த அமானிதமான இந்த பொறுப்புகளை வானத்தின் மீது சுமத்தாட்டினேன். வானத்துக்கு நான் எடுத்து காட்டினேன், சுமத்தாட்டல் எடுத்து காட்டினேன். பூமிக்கு எடுத்து காட்டினேன், மலைகளுக்கு எடுத்து காண்பித்தேன். இந்த ஷரியத்தினுடைய சட்டங்களை சுமந்து கொள்றீங்களா? அந்த அமானிதமான அந்த ஷரியத்தினுடைய கடமைகளை சுமப்பதற்கு அந்த படைப்புகள் அனைத்துமே மறுத்துவிட்டன. பூமி சொன்னிச்சு இயலாது. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதை விரைவாக சொல்றாங்க. அல்லாஹ் அந்த கடமைகளை முன்வைத்த நேரம் வானமும் பூமியும் மலைகளும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, இதை நான் எடுத்து அதன்படி அமல் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு கூலி கிடைக்கும். மறுத்தால், அதனை புறக்கணித்தால், அதனை நான் வீணாக்கினால் என்ன கிடைக்கும்? உனக்கு நரகம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். அது பயந்து விட்டு பயந்து அந்த கடமைகளை சுமக்காமல் அப்படியே விட்டுவிட்டது. மனிதன் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டான். மனிதனுக்கு இந்த அமானிதத்தை நான் சுமத்தாட்டினேன். அல்லாஹ் சொல்றான், நான் அவன் மீது சுமத்தாட்டிய அந்த அமானிதத்தை அந்த மனிதன் நிறைவேற்றவில்லை என்றால் அமானிதத்திற்கு மோசடி செய்த அநியாயக்காரனாகவும் மடையனாகவும் அந்த மனிதன் ஆகி விடுவான். அல்லாஹ் பேசுறான். ஷரியத்தினுடைய ஒவ்வொரு விடயங்களும் அமானிதமான விஷயங்கள். அடுத்ததுதான் நேரம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அமானிதம். நேரம் தான் நம்முடைய வாழ்க்கை. இதனால்தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி தனியான ஒரு விசாரணை கியாமத்துடைய நாளிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியானுடைய கால் பாதங்கள் இருந்த நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது, அகற்ற முடியாது. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற வரைக்கும். முதலாவது கேள்வி, அவனுடைய ஆயுளை பற்றி. ஆயுள் எப்படி கழித்தாய்? உன் ஆயுளை எப்படி கழித்தாய்? எங்களுடைய நேரம், கண்ணியமானவர்களே, எங்களுடைய நேரம் தான் ஆயுள். அமானிதத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இரண்டாவது, அவருடைய இல்மை பற்றி. அந்த இல்மை கொண்டு என்ன அமல் செய்தார்? அமானிதம். குர்ஆன் என்பது ஒரு அமானிதம். இல்மை சுமந்திருக்கிறோம், இந்த இல்ம் என்பது ஒரு அமானிதம். அதை பற்றி விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் நின்ற இடத்திலிருந்து காலை அசைக்க முடியாது.
மூன்றாவதா சொன்னார்கள் وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه. மூணாவது சொத்து செல்வங்களை பற்றி விசாரிக்கப்படும். உலகத்துல அரசாங்கத்துடைய விசாரணை மாதிரி அல்ல, அல்லாஹ் விசாரிப்பான் ஒவ்வொரு சதத்துக்கும், எப்படி அதனை சம்பாதித்தாய், எங்கு அதனை செலவழித்தாய். நான்காவதாக சொன்னார்கள் வாலிபத்தை பற்றி விசாரிக்கப்படும். முழு வாழ்க்கையும் ஒரு அமானிதம், அதிலும் மிக பெரும் ஒரு அமானிதம் தான் வாலிபம் என்பது. கனிமானவர்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரம் அது மிக பெரும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொன்றிலும் நாம் அமானிதத்தை பேணி நடந்தால் மாத்திரம்தான் தப்ப முடியும். இந்த அனைத்து விடயங்களிலும் நாம் பேணுதலாக நடப்பதுதான் ஒரு முஃமினுடைய சிஃபத் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த அமானிதத்தை பேணி நடப்பார்கள் முஃமின்கள். முஃமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீன ஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தங்களுடைய அமானிதங்களை பேணுவார்கள். வஅஹ்திஹிம், எவைகளெல்லாம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து இவ்வாறு நாங்கள் செய்வோம், இப்படி இருப்போம் என்று அவர்கள் ஒப்பந்தம் அளிக்கிறார்களோ அந்த அத்துணை விடயங்களிலும் அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள். அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள அதனை பேசவில்லை. வாழ்க்கையினுடைய முழு அமானித பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அமானிதங்கள் வீணடிக்கப்படுவது, அமானிதங்களை யார் வீணடிப்பார், அந்த தன்மை யாரிடத்திலே இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நயவஞ்சகனிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை தான் அமானிதங்களை பொறுப்புகளை எடுத்துட்டு அதை வீணாக்குறது. பொறுப்பெடுப்பார், ஆனா அந்த பொறுப்பு நிறைவேற்ற மாட்டார். நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வார். அமானிதமாக ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்வான் என்று மாத்திரம் சொல்லல, நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான். அந்த நம்பிக்கை ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, இந்த பொறுப்பை சரியாக செய்வார் என்று பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்புல மோசடி செய்கிறார். ஒரு முனாஃபிக்குரிய அடையாளம், ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது, இதன் நம்பிக்கையோடு பாதுகாப்பார் என்று ஒப்படைக்கப்படுது, மோசடி செய்கிறார், ஒரு முனாஃபிக்குரிய அடையாளம். குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறார், ஆனா அந்த பொறுப்பை சரியாக செய்கிறார் இல்ல, ஒரு முனாஃபிக்குரிய ஒரு அடையாளம். இல்ம சுமந்திருக்கிறார், இல்முக்குரிய எந்த ஒரு ஹக்கையுமே கொடுக்கிறார் இல்ல, ஒரு முனாஃபிக்குரிய அடையாளம். இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில எதுவெல்லாம் அமானிதமாக சுமந்து கொண்டு வாழ்றோமோ அவைகள் ஒவ்வொன்றும் அமானிதம்தான். அவைகள் அனைத்தையும் பேணி பாதுகாப்பது முஃமினுடைய சிஃபத். அவற்றில் ஏதாவது ஒன்றிலாவது குறைபாடு செய்கின்றோமா, முனாஃபிக்குடைய ஒரு சிஃபத் என்னட்டு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில எத்துணை அமானிதங்களை நான் சுமந்து கொண்டு வாழ்றேன், எந்த அளவுக்கு அமானிதங்களை நிறைவேற்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல அமானிதங்களை நிறைவேற்றுமாறு குர்ஆன்ல கட்டளையாகவே அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ்வுடைய அம்ர், அல்லாஹ்வுடைய ஏவல், மாறு செய்ய முடியாது. அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், நிறைவேற்றி விடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அமானிதத்தை அன் துரத்து அல்லது அன் தருத்து அல்லாஹ் சொல்லவில்லை, நீங்கள் திரும்ப கொடுங்கள் சொல்லவில்லை, நீங்கள் துஅத்து, முறையாக அந்த அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்றான். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவேதான் அமானிதங்களை அமானிதமான அந்த பொருட்களை பாதுகாக்கும் பொழுது 3 விடயங்களை உலமாக்கள் சொல்கிறார்கள். முதலாவது ஹிஃபுல் அமானா, அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது அல் கியாமு பிஹக்கிஹா, அந்த பொருளுக்கு என்ன ஹக் இருக்குதோ அந்த ஹக்கை கொடுக்கணும். அந்த பொருளுக்கு என்ன ஹக், என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமையை கொடுக்கணும். கனிமானவர்களே, ஒரு ஆள் ஒரு வாகனத்தை அமானிதமாக தாரார், எங்கள் இடத்துல அமானிதமா இந்த வாகனத்தை வச்சுக்கோங்க தாரார். அவர் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டார், அந்த வாகனம் எங்கிட்ட அமானிதமாக இருக்குது,
வாகனத்தை அப்படியே பல வருடங்களாக மூடி வச்சிருக்கிறோம், அமானிதத்தை பாதுகாக்கிறோமா? இது அமானிதத்தை பாதுகாக்கல. பல வருடங்களாக வாகனத்தை மூடி வச்சா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணினா வருமா? வாகனம் ஓடுமா? பாதுகாக்கல. அதுக்குரிய ஹக்க கொடுக்கல. அதுக்குரிய ஹக்க என்ன? அந்த வாகனம் பாதிக்கப்படணும் முறையாக. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, திரும்ப அந்த வாகனத்தை அந்த பொருள் ஒப்படைக்கிற நேரத்தில் முறையாக ஒப்படைக்கணும். இதுதான் அமானிதம் பேணுதல் என்று மக்கள் சொல்றாங்க. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜ்ஜில் அமானத இலா மனி தமனக், உன்னை நம்பியவனுக்கு நீ அமானிதத்தை சரியாக நிறைவேற்றிடுன்னு சொன்னாங்க. உன்னிட்ட நம்பி ஒன்றை ஒப்படைச்சிருப்பான், உன்னை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சிருப்பான், உன்னை நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பு உன்னிட்ட தந்திருப்பான், அதை நீ முறையாக நிறைவேற்று சொன்னான். வலா தகுன் மன் கானக், உனக்கு மோசடி செய்தவனுக்கு நீ மோசடி செஞ்சிடான். அவன் தான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சான், நீ செய்து விடாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தன்மை, சஹாபாக்களுக்கு இருந்த தன்மை இது. எனக்கு தெரியும், மக்காவுடைய குஃபார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன் என்று சொன்னாங்க. அல் அமீன், நம்பிக்கையாளர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களுடைய பேர் எடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபிர்கள் கூட தங்களுடைய அமானித பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கொடுத்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காபிர்களுடைய அமானித பொருட்கள் அமானிதமாக இருந்துச்சு. இப்படியான நிலைமையில இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்படுது, கலிமாவுடைய தாவத்தை முன்வைக்கிறாங்க. முழு மக்காவும் எதிர்பார்க்குது. மக்காவில் இருக்க முடியாத நிலைமை, மக்காவை விட்டு வெளியேறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. காபிர்களும் நபி அவர்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க. இவ்வளவுக்கும் அந்த கொலை செய்யறதுக்கு திட்டமிட்ட காபிர்களுடைய அமானித பொருட்கள் நபி அவர்களுடைய கையில. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக மதீனாவுக்கு போக தயாராகிறாங்க. அமானிதத்தை மறக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சு சொன்னாங்க, நான் தூங்குற இடத்துல நீங்க இரவு தூங்குங்க, காலையில எழும்பி இன்னென்ன இடத்துல இன்னென்ன காபிர்களுடைய அமானித பொருட்கள் இருக்குது, அவங்க என்ன நம்பி ஒப்படைச்ச பொருட்கள், அந்த அமானித பொருட்கள் எல்லாத்தையும் அவரோட கையில ஒப்படைச்சிருங்க. எதிரியாக இருந்தாலும் அவருடைய பொருளில் அமானித நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது, அமானிதத்துக்கு துரோகம் செய்யல. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை சொன்னார், இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நம்பிக்கையாளர் இருந்து கொண்டே இருப்பார். வஅமீனு ஹாதிஹில் உம்மஹ் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர், அமானிதக்காரர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையில் அந்த அமானிதம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் மிக கவனமாக பாதுகாப்பாங்க. மட்டுமல்ல, உலமாக்கள் எழுதுறாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட நேரத்தில் கூட இருந்த சொத்துக்களை மிக கவனமாக பாதுகாத்தார்கள். அந்த பொருட்கள் விடயத்தில் மாத்திரமல்ல, அந்த பொறுப்பிலும் அவர்கள் மிகவும் அமானிதமாக மிக பொறுப்போடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் நபி அவர்கள் அவ்வளவு சஹாபாக்கள் இருக்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்ற பெயரை கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி கொடுக்கப்படுகிறது, அமீருல் முஃமினீன், ஹலீஃபாவாக பாரம் எடுக்கிறார்கள், பொறுப்பெடுக்கிறார்கள். அதனை ஒரு பதவியாக, அந்த பொறுப்பை கொண்டு ஒரு தலைக்கணம் பிடித்து ஒரு பேச்சு பேசவில்லை, அதிகார போக்கில் நடக்கவில்லை. சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, ஐயுஹன் நாஸ், நான் உங்களுக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்னி உள்ளி, நான் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். வலஸ்து பிகைரிக்கும், உங்களோட நான் சிறந்தவன் இல்ல.
நான் சிறந்தவன் இல்ல, நான் நல்லவன் என்று சொல்ல வரல, பொறுப்பு தான் எனக்கு தரப்பட்டிருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. இன் அஹ்சன்து ஃபஅஇனூனி, நான் சரியாக நடந்தா எனக்கு உதவி செய்யுங்க, நான் பிழையாக நடந்தா எனக்கு வழிகாட்டுங்க, என்னை நீங்க சரிப்படுத்துங்க, என்னை சீராக்குங்கன்னு சொன்னாங்க. பணிவாக நடந்தாங்க, பொறுப்பு அமானிதமாக விளங்கினாங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி செஞ்சாங்க இந்த உலகத்தில். ஹஜ்ரத் உமருக்கு பின்னால் அப்படி ஒரு ஆட்சி யாருமே செய்யல. அவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு ஆட்சி செஞ்ச செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை இரவு நேரம் வெளியாகி போறாங்க ஊருடைய நாட்டுடைய நிலைமையை பார்க்கறதுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், ஒரு பெண் சின்ன பிள்ளைகளை 4-5 குழந்தைகளை வச்சுக்கொண்டு குழந்தைகள் சுத்தி இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்குது, தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. அந்த தாய் அணுகி கேட்கிறாங்க, என்ன நடக்குது, ஏன் இந்த குழந்தைகள் எழுதுறாங்க? பசியில் அழுது கொண்டிருக்கிறாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது? எதுவுமே இல்ல, தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஏன் வச்சிருக்கிறீங்க? அதை பார்த்து இந்த குழந்தைகள் சாப்பாடு தயாராகுது என்று நினைச்சு கொண்டே தூங்கிடுவாங்க, அதுக்காக வச்சிருக்கிறேன், ஆறுதல் படுத்த வச்சிருக்கிறேன். மனசு தாங்கல்ல, திரும்பி வீட்டுக்கு வராங்க. வந்து பைத்துல் மால்ல இருந்த சில பொருட்கள் எடுத்துக்கொண்டு, துணிமணிகள் எடுத்துக்கொண்டு, சாப்பாட்டு பொருட்கள் எடுத்துக்கொண்டு அந்த பொருட்கள் ஒரு மூட்டையில கட்டி தன்னுடைய தோளுக்கு மேலால தூக்கி வைக்கிறார். தன்னுடைய அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன், இந்த பொருட்களை நான் தூக்கி கொண்டு வரேன் என்று கேட்கிறாங்க. அந்த இடத்துல தான் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, அதஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல என்னுடைய பாவங்களை நீ சுமக்கிறதுக்கு தயாராக இருந்தா இந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டு வான்னு சொன்னான். ஏந்த பாரம் ஏந்த பாவம் ரெண்டையும் நான் தான் சுமக்கணும், இது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய ஆட்சியில இப்படி ஒரு குடும்பம் ஏழ்மையில பசியில வாடிக்கொண்டிருக்கிறது, இதுக்குரிய பதில நீ சொல்ல தேவையில்ல, நான் தான் அல்லாஹ்ட்ட சொல்லணும். எவ்வளவு அமானித துள்ளத்துல சுமந்து வாழ்ந்தாங்க, எப்படி அமானிதத்தை விளங்கி இருந்தாங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, 100க்கு 100% அமானிதத்தை விளங்கிய மக்கள் தான் அந்த சஹாபாக்கள். ஆனால் இன்று அமானிதம் என்றா என்ன என்று தெரியாமலே எத்தனை வருடங்களை கழிச்சிட்டோம். கடைசி அவர் விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹுதைஃபத்து அன்ஹு ஒரு விடயத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 2 ஹதீஸ்களை கேட்டேன். அதுல ஒரு விடயத்தை இந்த வாழ்க்கையில நான் பார்த்தேன், 2வது விஷயத்தை நான் பார்க்கல, பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுடைய உள்ளங்கள்ல அமானிதம் என்பது ஒரு காலத்தில் ஊடுருவி இருந்தது, உள்ளத்துல பதிஞ்சு போயிருந்துச்சு. இஸ்லாத்துக்கு முன்னால சிலையை வணங்கி கொண்டிருந்த காபிர்கள், வாழ்க்கையில கொலையும் பயங்கரமான பாவம் செய்த அந்த மக்கள், ஜாகிலிய காலத்து மக்கள், அமானிதம் பண்றதுல 100க்கு 100 அவர்களை கொண்டு யாரும் இருக்கல. அவர்கள் ஜாகிலியத்தில் இருந்தாலும் அவர்களுடைய இரத்தத்தில் உள்ளத்தில் அமானிதம் என்பது ஊறி போயிருந்தது. இஸ்லாம் வந்ததன் பின்னால்தான் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் அமானிதத்தை அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வதாக ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, 2வது ஒரு விடயத்தை நபி அவர்கள் இந்த அமானிதம் என்பது மக்களுடைய உள்ளத்திலிருந்து கலட்டப்படுவதை பற்றியும் சொன்னார்கள். அதை நான் இன்னும் பார்க்கல, அதை பார்க்கணும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி தெரியுமா அந்த அமானித உணர்வு கலட்டப்படும்? ஒரு மனிதன் தூங்குவான், அவனுடைய தூக்கத்திலே அந்த அமானிதத்தினுடைய அந்த உணர்வு கலட்டப்படும். கலட்டப்பட்டு முழுமையாக அந்த அமானிதம் என்பது அவனுடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்பட்டு சின்ன ஒரு அடையாளம் போன்று ஒன்று இருக்கும். திரும்பவும் அந்த மனிதன் தூங்குவான், அதுக்கு பின்னால் இருந்த அந்த அமானிதத்தினுடைய அந்த அடையாள பகுதியில் கலட்டப்பட்டு சின்ன ஒரு பொக்களம் போன்ற ஒரு அடையாளம் அவனுடைய கல்புல அமானிதம் ஒன்று இருக்குது என்று இருக்கும். அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமும் காட்டினாங்க.
உங்கள ஒருவருடைய கால்ல நீங்க நெருப்பு தணலை உருட்டி விட்டா அந்த நெருப்பு தணல் உருண்டு போன இடம் ஒரு சின்ன பொக்கலம் போல இருக்கும். அதுக்குள்ள ஏதோ ஒரு பெருசாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது, வெறும் தண்ணி தான். இதை போலதான் அவர்களுடைய கல்புல அமானிதத்தை பற்றி உணர்வு இருக்கும் சொன்ன புகாரியுடைய ரிவாயத். இந்த காலத்தை நான் பார்க்கல இன்னும், ஆனா பார்ப்பேன் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு அவர்களுடைய காலத்துல சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்க. யாரு? ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு காலத்துல நான் முஸ்லிம்களோடு கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறேன், யூத நசாராக்களோடு கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறேன். அவங்க எப்படி தெரியுமா? ஒரு முஸ்லீமாக இருந்தா அவனுடைய இஸ்லாம் விடாத அவன அமானிதத்தை நிறைவேற்றாம இருக்கிறது, அமானிதத்தை நிறைவேற்றியே தீர்வான். அப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய காலத்துல நான் வாழ்ந்தேன். யூத நசாராக்களோடு கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறேன். அந்த யூத நசாராக்கள் நேரடியாக அவருடைய அமானித பொருட்களை நிறைவேற்றாவிட்டாலும் அவர்களுடைய வேலைக்காரர்கள் மூலமாக அந்த அமானித பொருட்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஆனா இப்ப நான் இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அல்ல. ஹுதைஃபா இப்னு யமான் அவர்களுடைய காலத்தை சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய காலத்தை சொல்கிறார்கள். இந்த காலத்தில் நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் இன்ன மனிதர்களோடு மட்டும்தான் பொருட்கள் வாங்கல் செய்கிறேன், வேற யாரையும் என்னால நம்ப முடியாமல் இருக்குது என்று சொல்றார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்தில் அமானிதத்தினுடைய உணர்வு இருக்க வேண்டும். 100% இருந்தால்தான் நான் ஒரு முஃமின் என்பதற்குரிய அடையாளம். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய உள்ளத்தில் அமானிதம் என்ற உணர்வு கிடையாதோ அவனுக்கு ஈமானே கிடையாது சொன்னான். லா ஈமான லிமன் லா அமானத லஹ். யாருடைய உள்ளத்தில் அமானிதம், யாருடைய வாழ்க்கையில் அமானிதம் பெற்றது கிடையாதோ அவனிடத்துல ஈமானுக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இருக்கிறது எதிர்பார்க்க இல்லாமல் சொன்னான். அதனால கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, வாழ்க்கை நம்பிக்கையாக நடக்க வேண்டும். எத்தனையோ பேர் எங்கட தோற்றத்தை வச்சு, எத்தனையோ பேர் எங்கட பேச்சை வச்சு, எத்தனையோ பேர் எங்கட குடும்பத்தை வச்சு எங்களை நம்புவாங்க. நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க, பொருட்களை ஒப்படைப்பாங்க, கடன்களை ஒப்படைப்பாங்க. கடனை தருவாரு. ஏன்? ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு எண்ணத்தினால. எத்தனை பேர் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் கோடிக்கணக்கில் கடன் எடுக்கிறாங்க. அமானிதத்துக்கு மோசடியா இல்லையா? திரும்ப நிறைவேற்றதில்லை, போன் பண்ண ஆன்சர் பண்றதில்லை. கனிமானவர்களை கண்டா ஒழிக்கிறது, ஊரை விட்டு போறது. இன்னைக்கு நாட்டுல கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதியாக வாழ்றது கொஞ்ச நாளைக்கு உலகத்துல நினைப்பாங்க, ஆனா நெருப்புக்குள்ள வாழ்வாங்க. உலகத்திலேயும் நெருப்பு தான், மௌத்துக்கு பின்னாலேயும் நெருப்பு நெத்து மறந்துடக்கூடாது. அதனால் அல்லாஹ் தந்த அமானிதமான பொறுப்புகள், ஷரியத்தினுடைய பொறுப்பு மிகப்பெரிய அமானிதம். மக்களுடைய, அதாவது ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத், இந்த 2 அமானிதங்களை வாழ்க்கையில் முறையாக முழுமையாக பேணி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்ல நம் அனைவர்களும் சேர்த்து புரிவாராக. பாவங்களை மன்னிப்பாயாக, குற்ற முறைகளை மன்னிப்பாயாக.